அந்த கல்வி அப்படின்ற அந்த பேரை குறிக்கக்கூடிய சொல் எல்லாமே ஓகேங்களா, அதெல்லாம் உங்களுக்கு குரு புதன் கர்மாக்குள்ளே வரும். மெயினாக குரு கர்மானா உங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்துடும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துடும், குழந்தை இல்லாதவங்க, குழந்தை லேட்டாக பிறந்தவங்க, இதெல்லாம் ஐகானிக். அந்த குடும்பத்தில் வந்து மரபு ஜெனட்டிக்லேயே அதெல்லாம் பதியப்பட்ட விஷயங்கள். இப்போ குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ குரு கர்மா அப்படின்னா எனக்கு அந்த பண விஷயத்துல ரொம்ப வீக்காவே அர்த்தமா? இல்லை அப்படி இல்லை. குரு கர்மாவுக்கும் குரு கிரகத்துக்கும் முதல்ல சம்மந்தம் கிடையாதுமா. சம்மந்தம் இல்லை. ஆமாம், இவங்க குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து 9 கிரகத்தில் இருக்கிற குரு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் குரு மூலியமாக, அதாவது குரு கிரகத்தின் மூலியமாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது ராகு கர்மா தான். முன்னாடி நீங்கள் ராகு பற்றி சொன்னீங்க பாருங்க. இப்போ டிரைவிங் ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 6-10 கூட குரு இருக்கும். ராகு தானே இருக்கணும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பாருங்க 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்துக்கு கூட நிறைய பேருக்கு குரு இருக்கும், இல்லை 9ஆம் அதிபதி இருக்கும், பாக்கி அதிபதி இருப்பாங்க. இப்போ இந்த குரு கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 3 பிளானட்: சூரியன், சந்திரன், செவ்வாய். சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அதுல பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேருக்கு சர்வ சாதாரணமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் 6ஆம் பாவத்தோட 10ஆம் பாவத்தோட சம்பந்தப்படும் இருக்கும். நம்மளோட லக்னத்துல இருந்து 12 வீடுகள் இருக்குல்ல, 12 பாவம் இருக்குல்ல, அதுல 1, 2, 5 குருனுடைய கர்மாவை சொல்லக்கூடிய பாவம். ஸோ இந்த 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், இந்த 3 பாவம் அல்லது இந்த 3 பாவ அதிபதிகள் அதுல யாராச்சும் ஒருத்தராவது 2 பேராவது 6-10ல் இருந்தாங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தாராளமாக அவங்க போக முடியும்.